ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி முட்டை லாப்பா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து மேக்சிமம் நம்ம ஹோட்டல்ஸ்ல தான் வாங்குவோம். ஆனா வீட்லயே ரொம்ப ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ல வாங்குறத விட வீட்டுல செய்யறது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது மேல நல்லா மொறுமொறுப்பாவும் உள்ள ரொம்பவே சாஃப்டாவும் இருக்கிறதுனால குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இப்ப இந்த முட்டை லாப்பா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முட்டை லாப்பா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 250 கிராம் அளவு. ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மைதா மாவுல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் இன்னைக்கு மைதா மாவு சேர்த்து தான் செய்யறேன். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னா அதுக்கு பதில் நெய், ஆயில் இதுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெண்ணெய் பயன்படுத்தி இருக்கேன். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வெண்ணெய் வந்து மாவோட நல்லா சேர்ந்து வந்துடணும். அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. பாருங்க, இப்ப மாவை நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இணக்கமா இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்பவே டைட்டா இருக்கக்கூடாது, நல்லா லூஸா இருக்கணும். ஸோ நம்ம எடுத்திருக்கிற 2 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு 7 இருந்து 8 நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஸ்மூத் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இது மாதிரி மாவை நல்லா மடிச்சு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம மாவை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு முட்டை லாப்பாவும் ரொம்பவே சாஃப்டா இருக்கும். இப்ப மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இணக்கமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இதுக்கு மேல மாவு காயாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இதை லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்ப 1/2 மணி நேரம் போல ஆகிடுச்சு. மாவும் நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு. பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு அப்படின்ட்டு. இது இப்ப கிச்சன் டாப்புக்கு மாத்திட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப கிச்சன் டாப்ல கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவை இது மாதிரி ஒரு கையில நல்லா இழுத்து மடிச்சு விட்ட மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பரோட்டா, லாப்பா இதெல்லாம் பண்ற போது மாவை எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது நல்லா சாஃப்டாவும் ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். ஒரு 5 இருந்து 6 நிமிஷத்துக்கு இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. தேவைப்பட்ட அப்பப்ப கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முன்ன இருந்ததை விட மாவு இப்ப ரொம்பவே சாஃப்டாகி வந்திருக்கு. இப்ப கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க 2 கப் மாவுக்கு நமக்கு 6 இருந்து 7 லாப்பா அளவுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாம மடிச்சு விட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் போல மாவை நல்லா ஊற விட்டுருங்க. மாவு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம லாப்பா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது 1/2 மணி நேரம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப 1/2 மணி நேரம் போல ஆகிடுச்சு. மாவும் நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் போல ஊற வச்சிடுங்க. டைம் இல்லை அப்படின்னா 1/2 மணி நேரம் போல ஊறிச்சுனாலே போதும். இப்ப இது ஓரமா இருக்கட்டும். இப்ப இதுக்குள்ள வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 4 முட்டை உடைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இப்ப இது கூடவே நல்லா பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதா இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் சும்மா ஃபிளேவருக்காக தான் சேர்க்கிறோம். அதனால விதையெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியா கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை. கூடவே பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை. அப்புறம் காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கோம். அதனால மிளகாய் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தீங்கன்னா போதும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் 2 குழிக்கரண்டி அளவுக்கு முட்டை குழம்பு சேர்க்கிறேன். நான் வந்து செட்டிநாடு முட்டை குழம்பு தான் சேர்க்கிறேன். நீங்க வந்து வெஜ், நான்வெஜ் சால்னா இல்லைன்னா மட்டன் குழம்பு, முட்டை குழம்பு இது மாதிரி எது வேணாலும் சேர்க்கலாம். நல்ல பெரிய குழிக்கரண்டியில 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இந்த முட்டை குழம்போட ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டா எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா அரைச்ச குழம்பா சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்போர்க் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த லாப்பாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதே நம்ம முட்டையோட சேர்க்கிற குழம்புல தான் இருக்கு. இதில் நம்ம வெஜ் நான்வெஜ் சால்னா எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா வீட்டில் மசாலா அரைச்சி வச்ச முட்டை குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இது மாதிரி சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்பு காரம் சேர்க்கிற போது மட்டும் குறைவா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்புலயே தேவையான அளவு உப்பு காரம் சேர்த்திருப்போம். முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு காரம் சேர்த்தீங்கன்னா போதும். பாருங்க, அவ்வளோதான். இப்போ லாப்பாக்குள்ள வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமா இருக்கட்டும். அடுத்தது நம்ம லாப்பா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கிச்சன் டாப்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வச்சு நல்லா மெலிசா விரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி உள்ளங்கையில நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. நம்ம மாவை கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருந்தோம்னா இது மாதிரி விரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். ஒருவேளை உங்களுக்கு கைகளில் விரிக்க முடியல அப்படின்னா சப்பாத்தி கட்டை வச்சு கூட உருட்டி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட அப்பப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க. ஓரங்களில் மாவு மொத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா மெலிசா இருக்கணும். அப்போதான் லாப்பா வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அப்பப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி உள்ளங்கை வச்சு அழுத்துனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக விரிக்க வரும். பாருங்க, பேப்பர் மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கு சேஃபெல்லாம் வேண்டியது கிடையாது, நம்ம 4 சைடும் மடிச்சு விடுறது தான். அதனால நல்லா மெலிசா விரிச்சு விட்டீங்கன்னா மட்டும் போதும். பாருங்க, அவ்வளோதான். இப்போ லாப்பாவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து தோசைக்கல்ல சேர்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இதுல கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுருங்க. எண்ணெய்க்கு பதில் நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை உள்ள வச்சிடலாம். ஓரங்களில் மடிச்சு விட்டுருக்கிறதையெல்லாம் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு மாவு வேகிறதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே ஒரு தோசை கரண்டி வச்சு 4 சைடும் மடிச்சு விட்டுறலாம். இது மாதிரி ஸ்டஃபிங் வெளியில போகாம பொறுமையா மடிச்சு விட்டுருங்க. ஸ்டவ் வந்து ஃபுல்லா சிம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க, இது மாதிரி நல்லா மடிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சு வேக விடுங்க. அப்பதான் உள்ள சேர்த்துருக்கிற ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்து வரும். இப்ப ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு 2 சைடும் இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுருங்க. லைட்டா தோசை கரண்டியில பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வந்து மாவுல ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வெந்து வரும். இந்த லாப்பா பண்றதுக்கு மாவு ஊற வைக்க மட்டும்தான் டைம் எடுத்துக்கும். செய்யக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 15 to 20 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு குழம்பு இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். குழம்பு எதுவும் இல்லை அப்படின்னா வெறும் முட்டை ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணியும் செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ முட்டை லாப்பா 2 சைடும் நல்லா வெந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இது சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே தோசை கரண்டி வச்சு கட் பண்ணிட்டு வெளியில எடுத்துடலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பீசஸா வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை 4 பீசஸா வேணாலும் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை இப்போ வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முட்டை லாப்பாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி முட்டை லாப்பா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட சைடு டிஷ்காக நான் செட்டிநாட் முட்டை குழம்பு தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். இது மாதிரி நம்ம சைடு டிஷ் வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் முட்டை லாப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.